அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு வார்த்தை குரானிய வார்த்தை. இது குரானில் இடம்பெற்றிருக்க ஒரு ஆயத்தில் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தை மட்டுமே. ஆனால் இதுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குது. நம்மளுடைய துவாக்களை கபுலாக்கி தரக்கூடிய, நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான அல்லாஹுவால் இறக்கி அருளப்பட்ட அந்த ஒரு ஆயத் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது நம்மளுடைய ஹாஜத், எத்தனை நாள் ஹாஜத்தாக இருந்தாலும் சரி நிறைவேற்றி தரும். அது மட்டுமல்ல, நம்மளுக்கு எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு, எதிரிகளுடைய நாவை பூட்டக்கூடிய 2 விஷயங்கள் இதில் இருக்குது. நம்மளுடைய ஹாஜத் எல்லாத்தையுமே நிறைவேற்றி தரும். அதே மாதிரி நமக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய, நமக்கு ரொம்பவும் தொல்லை தரக்கூடிய, நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை, அவங்களுடைய நாவுகளை பூட்டப்படும். நம்ம விஷயத்தில் அவங்க தேவையில்லாத இடைஞ்சல் தொல்லைகள் எதுவுமே தரமாட்டாங்க. இந்த ஒரு துவா, அதாவது இந்த ஒரு வார்த்தை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 137வது வசனத்தில் இருக்கக்கூடிய கடைசி வரி மட்டும், ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹு வஹுவஸ் ஸமீஉல் அலீம், ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹு வஹுவஸ் ஸமீஉல் அலீம், ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹு வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இதனுடைய அர்த்தம், அல்லாஹ் போதுமானவன், மேலும் அவன் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹு தான் எல்லாருக்குமே எல்லாவற்றிற்குமே போதுமானவன். அவனை நம்பி நாம அவன்கிட்ட நீதான் போதுமானவன் யா ரப்பே, நீயே இந்த விஷயத்த எனக்கு பார்த்துக்கோ, நீயே இந்த விஷயத்த எனக்கு முடிச்சு கொடு, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு சொல்யூஷனை கொடு, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு தீர்வை கொடு, நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், இந்த ஒரு விஷயத்த எனக்கு நடத்தி கொடு, ரொம்ப காலமாக ரொம்ப எனக்கு ஒரு மாதிரியான ஆசை அந்த ஒரு பொருளில், எனக்கு இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தால் ரொம்பவும் நல்லா இருக்கும், என் வாழ்க்கையை நல்ல விதமாக மாறணும், செழிப்பானதாக ஆகும், எனக்கு பறக்கத்தை அள்ளி கொடு, எனக்கு நோய் நொடி இல்லாத அந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு நல்ல நிவாரணியை கொடு, ஒரு நீண்ட நாளாக வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், அந்த நல்ல ஒரு வேலையை எனக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலையை கொடு, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அந்த வேலையில், எனக்கு நல்ல அடுத்த கட்டத்துக்கு அந்த வேலையை நல்ல விதமாக மாறணும், நல்ல சம்பளத்தை கொடு, எனக்குன்னு சொந்தமாக வீடு வாசன்ட்டு நான் கட்டி நல்ல விதமாக வாழணும், என்னுடைய குடும்பத்திற்கு நான் நல்ல விதமாக எல்லாத்தையும் செய்யணும், எனக்கு பணத்தை அதிகப்படுத்தி கொடு, எனக்கு இருக்க கடன் பிரச்சனையிலேருந்து என்னை நீக்கி எனக்கு கடன் இல்லா வாழ்க்கையை கொடு. இப்படி நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்குது. எந்த விதமான தேவையாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றி கொள்ள இந்த ஒரு வார்த்தையை 110 முறை நீங்கள் ஓதுங்க. இது எப்போ ஓதணும் அப்படின்னா, காலை மாலையில் நீங்கள் ஓதணும். பொதுவாகவே அல்லாஹ்வால குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை, காலையிலும் மாலையிலும் என்னை துதி செய்வீராக அப்படின்னு அல்லாஹ்வே சொல்லியிருக்கான். அப்படின்னா காலையிலும் மாலையிலும் நம்ம அவனை நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கணும், அவன் அல்லாஹ்வை நம்ம திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அடிப்படையில் காலை மாலை அப்படிங்கும் பொழுது, காலை அப்படிங்கிறது ஃபஜர் நேரத்தை கூட நம்ம ஓதலாம், மாலை அப்படிங்கிறது அசர் நேரத்துலேயும் ஓதலாம். அதனால இந்த ஒரு உங்களுக்கு தேவைக்காக நீங்கள் உங்களுடைய நாட்டம் நிறைவேறணும், எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பெரிய கடினமான தேவையாக இருந்தாலும் சரி, நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கிற ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குமா, ஆனால் நடந்தால் நம்ம லைஃப் வேறு மாதிரி மாறிடும், நல்ல ஒரு லெவலுக்கு நம்ம வந்துடுவோம், ஆனால் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, 110 முறை ஃபஜர்லேயும் அசர்லேயும் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வாங்க. முழு அல்லாஹுவோட முழு நம்பிக்கை வைத்து அல்லாஹுவால் நடத்தி தர முடியும். ஏன்னா அந்த ரப்பால மட்டும்தான் எல்லாமே பார்க்கக்கூடியவன், எல்லாத்தையும் அறியக்கூடியவன் அந்த ரப்பு மட்டும்தான். அவனிடம் நம்ம கையேந்துறோம், அவனிடம் நாம் சென்றுட்டா இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம மனசளவில் நம்ம நினச்சிக்கிட்டு முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்க. உங்களுடைய ஹாஜத், உங்களுடைய துவா, நீங்கள் எந்த ஒரு நாட்டத்துக்காக எந்த ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த தேவை அல்லாஹால நிறைவேற்றி தருவான். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல சொல்யூஷனை ஏற்படுத்தி தருவான். அதே நீங்கள் இந்த ஒரு ஆயத்தை உங்களுடைய எதிரிகளுடைய நாவு பூட்டப்படுறதுக்காக, இவங்களால எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, நட்பு ரீதியாக, உறவு ரீதியாக, எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, இவங்க என் வாழ்க்கைக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்காங்க, இவங்க ஏதாச்சும் ஒரு செஞ்சு எனக்கு கெடுத்து விட்டுட்டே இருக்காங்க, எனக்கு ஏதோ ஒரு வகையில் எனக்கு கெடுதலாகவே இருக்காங்க,
இவங்க என்கிட்டேருந்து விலகிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் சரி, இந்த ஒரு ஆயத்தை அவங்கள நினைச்சுக்கிட்டு 7 முறை நீங்க ஓதுங்க. அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. நிச்சயமா அல்லாஹ் தஆலா அவங்கள உங்ககிட்டேருந்து தூரமாக்கிருவான். அவங்களுடைய ஞாபகம் பூட்டப்படும் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. சூரா பக்கரால இடம்பெற்று இருக்கு. சூரா பக்கரா அப்படிங்கும் பொழுது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. அந்த ஒரு சூறால இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹு வஹுவஸ் ஸமீஉல் அலீம். ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹு வஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ் போதுமானவன், மேலும் அவன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவா உங்க வாழ்க்கைக்கு எப்பவுமே நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்க வேண்டிய இந்த ஒரு துவா. இந்த ஒரு ஆயத்தை நீங்க எப்பவுமே உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. எல்லா சூழ்நிலைக்கும் சரி, இந்த ஒரு ஆயத்து உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானது. எவ்வளவோ நம்ம துவா ஓதுறோம், எவ்வளவோ நம்ம திக்ரு செய்றோம், எவ்வளவோ சூறாக்கள் என்னென்னவோ நம்ம அமல் செய்றோம் நம்மளோட விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப ரொம்ப ஈஸியா எளிய முறையில நம்மளோட தேவைகளை நிறைவேற்றிக்க இந்த ஒரு ஆயத்தே போதுமானதா இருக்கு. எல்லாவற்றிற்கும் இது ரொம்ப சிறந்ததா இருக்கு, உகந்ததா இருக்கு. உங்க வாழ்க்கைக்கு இந்த ஒரு துவாவை நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டாலே போதும். இந்த ஒரு ஆயத்தை நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டாலே போதும். எல்லாத்துக்குமே உங்க வாழ்க்கைக்கு ஒட்டுமொத்த எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு துவா. நீங்க உங்க கையில எப்பவுமே இறுக்கி பிடிச்சுக்க வேண்டிய ஒரு ஆயத்தா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் எப்பவுமே நீங்க இதை ஓதிக்கிட்டே இருங்க. காலை ஃபஜர்லயும் மாலை அசர்லயும் 110 முறை 110 முறை நீங்க தொடர்ந்து நியத் வச்சுக்கிட்டு நீங்க ஓதிட்டே வாங்க. நீங்க ஓதி ஒரு சில நாள்லயே உங்களுடைய ஹாஜத் நிறைவேறத உங்களால கொஞ்சம் கொஞ்சமா கண்கூடாக உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். ரொம்பவும் பவர்ஃபுல்லான அமல் இது. இதை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இது அதிக பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதனால் மற்றவங்களும் பயன்பெறுவாங்க. அதனுடைய கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம். நம்ம எந்த ஒரு அமல் செய்யறதா இருந்தாலும் சரி, அமல் மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறதுல எந்த ஒரு ஃபாய்தாவும் இல்லை. தொழுகை 5 வேளை தொழுகையை தவற விடாமல் நம்ம தொழுகக்கூடியவர்களா இருக்கணும். அப்பதான் நம்ம அல்லாஹை ரொம்ப நெருக்கக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹுவால கட்டளையிடப்பட்ட சில சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட தேவைகள் என்ன கேட்டாலும் சரி, எப்படிப்பட்ட கடினமான தேவை கேட்டாலும் சரி, அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். சில இடைஞ்சல்கள், சில கவலைகள், சில விஷயங்கள் நமக்கு ஹோப் இழக்கிற மாதிரி, நம்பிக்கை இழக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். இருந்தாலும் அல்லாஹுவால முடியும், அந்த ரப்பால எல்லாமே முடியுங்கிறத மனதார நினைச்சுக்கிட்டு நீங்க நம்பிக்கையோட ஓதிட்டே வாங்க. விரைவிலேயே நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். நீங்க நினைச்சது சின்னதா இருக்கும்னா அதை கட்டி பெரிய விஷயத்தையே அல்லாஹ் தஆலா கொடுத்துருப்பான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. ஐவேளை தொழுகையை தவற விடாம நீங்க ஐவேளை தொழுகையை தொழுதுகிட்டு இந்த அமலையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்க வாழ்க்கைக்கு எல்லாவற்றையும் பெற்று தரக்கூடிய அற்புதமானது. உங்க வாழ்க்கையவே வெற்றியில கொண்டு போய் முடிய வைக்கும். ஏன்னா அல்லாஹ் இதனுடைய முதல் வார்த்தையே அல்லாஹ் போதுமானவன், அவன் தான் போதுமானவன், அந்த ரப்பு நம்ம வாழ்க்கைக்கு போதுமானவன் அப்படிங்கிறத மனதார நினைச்சுக்கிட்டு நீங்க ஓதிக்கிட்டே வாங்க. எப்படிப்பட்ட கடினமான விஷயங்களும் உங்களுக்கு எளிதாக்கி அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான். வெற்றியே உங்க வாழ்க்கையில நிரப்பி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்கும். நான் ஏன் இதை இத்தனை முறை நல்ல பலன் கிடைக்கும், தைரியமா ஓதுங்க அப்படின்னு இத்தனை முறை நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் அப்படின்னா, இதனால நான் ஓதி பலன் கண்டிருக்கேன். நான் என்னோட லைஃப்ல பர்சனலா இந்த ஒரு ஆயத்தை நான் ஓதி பலன் கண்டிருக்கேன். இது எனக்கு ரொம்பவும் ரொம்பவும் ஒரு கடினமான நேரத்துல நினப்பு வர வேண்டிய துவாக்கள்ல, நினப்பு வர வேண்டிய சூறா ஆயத்துக்கள்ல இந்த ஒரு ஆயத்து ரொம்பவும் சிறந்த ஆயத்தா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதி பாருங்க. இது அவ்வளோ பவர்ஃபுல்லானது. நான் இத்தனை முறை சொல்றேன் அப்படின்னா அதனுடைய பெனிஃபிட் அந்த அளவுக்கு இருக்கு. நம்பி ஓதி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.